राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। ராமனின் நாமம் சொன்னால் ஓடியே வருவான் ஹனுமான். க்ஷேமம் நமக்கினி தருவான் ஸ்ரீ ராம பக்த ஹனுமான். சின்ன வயசுல மார்கழி மாசம் பஜனைக்கு போகும்பொழுது இந்த பாட்டு பாடுவோம். ராமனின் நாமம் சொன்னால் ஓடிய வருவான் ஹனுமான். க்ஷேமம் நமக்கினி தருவான் ஸ்ரீ ராம பக்த ஹனுமான். அப்புறம் ஆஞ்சநேயர் ஓடி வரார் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்படி ராமான்னு சொல்லிட்டு இப்படி பார்ப்போம். நிஜமாவே சின்ன வயசுல விதைக்கக்கூடியவைகள் உள்ளுக்குள்ள நமக்கு தெரியாமலேயே வளர்ச்சி அடைஞ்சுட்டு தான் இருக்கு. உடனே நான் சின்ன வயசுல இருந்து பக்த சிரோன்மணி அப்படிலாம் நீங்க தப்பு கணக்கு போட்டுறக்கூடாது. வீட்டுல சொல்லுவார்கள், கோவிலுக்கு போவோம். மார்கழி மாச பஜனை எல்லாம் சுட சுட பொங்கலுக்காக மட்டும்தான். அப்புறம் ஒரு ஜாலி ஊர் ரொம்ப சமத்துக்கு வந்த கத்தரை வந்துட்டானே அப்படின்னு சொல்லுவா, அதுக்காக போவோம். அப்புறம் ஒரு பயம், எக்ஸாம் ஃபியர், அப்பெல்லாம் கோவில். ஒரு சில சமயங்கள் நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னு தோணும். அப்பெல்லாம் சுவாமிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது. ஒரு ஸ்டேஜில் கடவுள்லாம் இருக்கா இல்லையா, சும்மா நம்மளா குழம்பிக்கணும் அப்படின்னு ஒரு 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 வித்தியாசியான ஒரு மனநிலை. தெய்வம்ன்ற ஒரு விஷயத்திலாம் ஒரு பெரிய ஈடுபாடு இல்லாத ஒரு ஸ்திதி. அடுத்த ஸ்திதியில குருஜி அம்மா பிடிச்சிட்டா. நாமஜபத்துல ஒரு பிடிமானம் வந்துடுத்து. பகவான் அப்படியே அழிச்சுட்டு போயிட்டு இருக்கான் இன்று வரை. ஒரு விஷயம் சத்தியம், ஒருவேளை நாம தெய்வத்தை விட்டு ஒதுங்கினாலும் தெய்வம் நம்மை விட்டு ஒதுங்குவது இல்லை. அது தைரியமா இருக்கும். மனசுல அப்பப்ப சந்தேகங்கள் வரும், குழப்பங்கள் வரும், வரணும்னு நான் சொல்ல வந்தா பெருசா எடுத்துக்காதீங்க, வரை பார்த்துக்கலாம். கடவுள் மேலேயே அவநம்பிக்கை வரலாம். அதுக்கப்புறமா பல விஷயங்கள்ல நம்பிக்கை வரும். இப்படிதான் வாழ்க்கை. இப்படி தவிக்கக்கூடிய சம்சாரிகளுக்காகத்தான் மகாத்மாக்களுடைய அவதாரம். நான் அப்பயும் சொல்வேன், என் குருஜியமா எனக்காக தான் வந்தார்கள் அப்படின்னு. என்ன கடத்தியதுக்காகவே என் குரு வந்தார், அவ்வளவுதான். என் குருவுக்கு மற்ற சிஷ்யா இல்லையா, அதெல்லாம் அவாவா பாடு. என் கூட பேசின என்னுடைய குரு எனக்காகவே வந்தார்கள். என் குருஜி அம்மாவை நிறைய பேருக்கு குரு, அவரவர்களுக்கு குருஜி அம்மா வேற, என் குருஜி அம்மா வேற. ஒரே குரு தான், ஆனாலும் வேற வேற தான். ஸோ குரு தத்துவம் அப்படின்றது நீங்கள் உணரணும், அதை அனுபவிக்கணும், அதை போற்றணும், அதை கொண்டாடணும், அதை பத்திரமா வச்சுக்கணும். இது என்னுடைய அனுபவம்.
ஏன்னா குருவினாலே தான் இன்னைக்கு நான் சமர்த்த ராமதாசர் போன்ற மகாத்மாக்கள் விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கேன், ராமாயணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், பகவத்கீதை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், பாகவதம் எல்லாம் ரசிச்சுட்டு இருக்கேன். அப்படின்னா குரு கிருபை. சோ குரு அருளாலே திரு அருள், அது என்னுடைய அனுபவம். குருவே அருள் தான், குருவினால் அருள் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் குருவே அருள். கண்ணன் நம்ம மேல கருணையோட இருக்கிறான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் குரு. கண்ணனுடைய கருணை பல விதங்கள்ல நம்ம மேல வர்ஷிக்கிறது. தாய், தகப்பன், கணவன், மனைவி, குழந்தை, பந்து, சகோதரன், சகோதரி, தோழன், தோழி, மரம், செடி, கொடி, ஆகாசம், பூமி, காற்று, மழை, சூரியன், வெயில், சந்திரன், மேகங்கள், நட்சத்திரங்கள், ஆகாரம், உடை, தங்குமிடம், எல்லா விதத்திலையும் பகவத் காருண்யம் வர்ஷிச்சுட்டே இருக்கு. வெயிலில் குளிர்ந்த தென்றலாக, குளிரில் இதம் தரும் கம்பளியாக, பசியில் உணவாக, உணவில் ருச்சியாக, பலமாக, சக்தியாக, இப்படி நிறைய இருக்கா. ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பெரிய விதை சத்குரு. நிஜமாவே குரு இருந்தாதான் எங்கும் உளன் கண்ணன் அப்படின்ற அந்த வார்த்தை புரியும். ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட், பகவான் எங்கும் நிறை பரபிரம்மம் அப்படின்றது குருனால மட்டும்தான் நமக்கு புரிய வைக்க முடியும். தாம்பத்தியம் வரைக்கும் தெய்வீகம்ன்றது குரு அருளாலே தான் புரியும். உடல் தெய்வீகமானது, உள்ளம் தெய்வீகமானது, உணர்வுகள் தெய்வீகமானது, எல்லாமே தெய்வீகம். இங்கு சமர்த்த ராமதாசர் இதைத்தான் புரிய வைக்கிறார். அதனாலதான் அந்த தெய்வீகத்தை காப்பாற்றுறார். தெய்வீகம் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது இறங்கி அடிக்கிறார். முசல்ராமுக்காக முன்னாடி ஒருத்தன் அடிச்சார், அதுக்கப்புறம் உத்தவுக்காக இப்ப அந்த தானேதார் இந்த போலீஸ்காரனை போட்டு அடி அடி அடிச்சு வெளுத்து வாங்கிட்டார். அதான் குரு. ரொம்ப சாத்வீகமா இருப்பார். அதே சிஷ்யால யாராவது படுத்துறான்னா வெளுத்து வாங்கிடுவா. அப்ப சிஷ்யா படுத்தினான்னா அவளையும் வெளுத்து வாங்குவா. அதாவது துர்குணங்கள், துஷ்ட எண்ணங்கள், துஷ்ட செய்கைகள் வளரக்கூடாது. உடம்புல ஆரோக்கியம் இருக்கலாம், வியாதி வளரக்கூடாது. ரைட்? அப்ப ஒரு வைத்தியன் வியாதியை கொண்டு போடணும், வியாதியை டஃப்பா தான் ஹேண்டில் பண்ணணும். பேஷண்ட்டை சாஃப்டா ஹேண்டில் பண்ணலாம், பட் வியாதியை டஃப்பா ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு தர்மம். ரைட்? ஸோ சமர்த்த ராமதாசர் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்கார். ஷாஃபல் அங்க ஒரு தீர்மானம் வருது அவருக்கு. ஒரு கேந்திரம், தட் இஸ் அ சென்டர் ஃபார் சமர்த்த சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40 வயசு மேலே ஆயாச்சு, 40 வயசு கிட்டத்தட்ட ஆயாச்சு நம்முடைய சமர்த்த ராமதாசருக்கு. 12 வயசுல வீட்டை விட்டு போறார். அடுத்த 12 வருஷம் யாத்திரை, தாக்லியில தபஸ் பண்றார். 24 வயசு. அடுத்த 12 வருஷம் யாத்திரை. அதுக்கப்புறமா அந்த யாத்திரையிலே தான் நிறைய மதங்கள் ஸ்தாபிதம் பண்றது எல்லாம் பண்றார். அம்மாவெல்லாம் பார்க்குறார். அதன் பிறகு மகாபலேஸ்வர், நம்ம இதுலேருந்து ஜாம்பு பைட்டன் இப்படி மகாபலேஸ்வர் அதுக்கப்புறம் இப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி வந்துட்டு இருக்கார். நேற்று நான் சொல்லும்போது இந்த தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாஹுலி கிராமம் கிருஷ்ணா வேணா நதி, அது கரெக்டு தான். அது ஒரு நல்ல தூரத்தில் இருக்குது, சதாரா அந்த பக்கத்தில் இருக்குது. ஸோ நம்ம நாசிக் பஞ்சவட்டிலே நல்ல தூரத்தில் தான் இருக்குது, பக்கத்தில் கிடையாது. அவ்வளோ தூரத்துலேருந்து தான் நம்ம உத்தவ் வர. கல்யாண சுவாமியா இல்லை, உத்தவ் வேற,
கல்யாண் சுவாமி வேற, அம்பாஜி தான் கல்யாண் சுவாமி, உத்தவர் டாக்லி. ஓகேவா? சமர்த்தராமதாசர் பரதனாக லக்ஷ்மணனாக இருக்காருன்னு சொன்னேன். அப்பதான் கேள்வி, பரதன் லக்ஷ்மணன் சத்ருகணனுடைய மனைவிகளின் பெயர் என்ன? பரதனுடைய மனைவி பெயர் மாண்டவி. நேத்தியா கேட்டது, முந்தானத்து கேட்ட கேள்வி இல்லை. லக்ஷ்மணனுடைய மனைவி பெயர் ஊர்மிளா. சத்ருகனுடைய மனைவி பெயர் ஸ்ருத கீர்த்தி. அதுக்கப்புறமா என்ன? ஊர்மிளாவுடைய அப்பா ஜனக மகாராஜா. சீதையுடைய தங்கை. சீதை கலப்பை உழுத வழியில கிடைச்ச ஒரு குழந்தை. எப்படி அயோனிஜைன்னு சொல்றோம் இல்லையா, கர்ப்பவாசம் இல்லாதவள் சீதா. நம்ம கோதாதேவி அப்படித்தானே, கர்ப்பவாசம் இல்லை. பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார் எல்லாருமே கர்ப்பவாசம் இல்லாமல் பிறந்தவர்கள் தான். ரைட்டா? ஸோ அழகா அந்த சீதா ஊர்மிளா அவளுக்கு தகப்பனார் ஜனக மகாராஜா. மாண்டவி ஸ்ருத கீர்த்தி இவா ரெண்டு பேரும் குஷத்வஜர் அப்படின்னு சொல்லும்படியாக நம்ம ஜனக மகாராஜாவினுடைய சகோதரருடைய பெண்கள். இவர்களை பரதன் சத்ருகணனுக்கு கல்யாணம் பண்ணலாம், ஊர்மிளாவை லக்ஷ்மணனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இதெல்லாம் தீர்மானம் பண்ணி அதை சொன்னவர் நம்முடைய விஸ்வாமித்திரர். எல்லாரும் ஏத்துண்டார். ஸோ ஒரே முகூர்த்தத்திலேயே ராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன இவ 4 பேருக்குமே சீதா, ஊர்மிளா, மாண்டவி, ஸ்ருதகீர்த்தி கல்யாணம் நடந்தது. ஓகே, இந்த 4 பேர்ல இந்த 4 பேர் அண்ணன் தம்பி ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னர்கள்ல ஒருத்தர் லவணாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை வதம் பண்ணி ஒரு சிட்டிய நிர்மாணம் பண்றார். அந்த சிட்டியோட பெயர் என்ன? அந்த இடம் என்ன விசேஷம்? 4 பேர்ல ஒருத்தர் லவணாசுரனை வதம் செய்து அந்த இடத்தை ஒரு நகரமாக நிர்மாணம் பண்ணார். அந்த சிட்டியின் பெயர் என்ன? நிர்மாணித்தவரின் பெயர் என்ன? அந்த சிட்டியினுடைய விசேஷம் என்ன? இதுதான் இன்றைய கேள்வி. ஸோ இதுக்கான ஒரு க்ளூ, சப்த மோக்ஷபுரி, அயோத்தியா, காசி, காஞ்சி, மதுரா, துவாரகா, இப்படி எல்லாம் சப்த மோக்ஷபுரி சொன்னேன் இல்லையா? அதுல ஒண்ணு அந்த இடம். ஸோ இதான் இன்றைய கேள்வி. கண்டுபிடித்து சொல்லுங்கள். நிச்சயமாகவே இந்த கேள்விகள், இதற்கான பதில்கள் உங்க எல்லாருக்குமே நிறைய யாத்ரா அனுபவங்கள் கிடைக்கும். இன்னும் நிறைய பகவத் அனுபவங்கள் கிடைக்கும். ஸோ ஒரு இடத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்ப சமர்த்த ராமதாசர் ஷாஃபல் அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறார். ஏன்னா ரமணீயமயமா இருக்கு. முக்கியமா நம்ம ஷாஹாஜி ராஜே அப்படின்னு சொல்லுவா மராட்டியில, ராஜா. அவருடைய டெரிட்டரி, அவருடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஈஸி. மகாபலேஸ்வர் மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் கிடையாது. ரொம்ப குளிர், ரொம்ப மழை, ரொம்ப வெயில். நான் ஒரு சம்மர்ல தான் போயிருக்கேன். ஒரே ஒரு தான் மகாபலேஸ்வர் போயிருக்கேன். அவ கோயில் போக முடியல எனக்கு. ஆனா வெயில் வெளுத்து வாங்கிடுது. அது ஒத்துண்டே ஆகணும்.
எப்பா. ஸோ சமர்த்த ராமதாசர் பார்த்தா அவருக்கு இந்த ஷாஃபல் ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஸோ அந்த ஷாஃபல் 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 அந்த ஷாஃபல் அந்த ஷாஃபலுக்கு செட்டில் பண்ணலாம்னு நினைக்கிறார். அப்போ அவர் நினைக்கிறார் நிறைய மட்டங்கள், நிறைய ஊர்கள், நிறைய ஆஞ்சநேயர் கோயில் அங்கங்கே ஸ்தாபிதம் பண்ணி அங்கங்கே நிறைய பேரை அவர் வந்து நியமிச்சு விட்டார். ஸோ அவர் பார்த்தா இப்போ இல்லை, அங்கே தஞ்சாவூர்லேருந்து துவாரகையிலேருந்து பல ஊர்களில் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். அவர் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி பார்க்கணும் எத்தனை வருதுன்னு, எத்தனைன்னு தெரியல. போகிறதெல்லாம் ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். அப்ப அவர் பார்த்தார் இதுக்கெல்லாம் ஒரு சென்டர், ஒரு இடத்துல இருந்து இவர் இருக்கணும், அந்த இடத்துல இருந்து எல்லாருக்குமான இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சென்டர் ஆஃப் பிளேஸ், ஒரு காமன் பிளேஸ் மாதிரி இருக்கணும். எல்லா மட்டங்களுடைய கம்யூனிகேஷனுக்கான ஒரு இடம் வேணும். அது மகாத்மாக்கள் அந்தந்த பீரியட்ல பகவான் என்ன சங்கல்பம் பண்றானோ அதை பண்ணிட்டே இருப்பா. ஆரம்பத்துல ஒரு மாதிரி இருப்பா, அதுக்கப்புறம் நடுவில் வேற மாதிரி இருப்பா, பின்னாடி வேற மாதிரி இருப்பான்னு பகவான் எப்படி உத்தரவு கொடுக்கிறானோ அதை போல சமர்த்த ராமதாசர் சில இடங்கள்ல ரொம்ப டஃபா இருக்கார், சில இடங்கள்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சாஃப்டா இருக்கார், சில இடங்கள்ல குழந்தையா இருக்கார், சில இடங்கள்ல பெரிய ஞானியா இருக்கார், சில இடங்கள்ல அப்படியே அன்பின் எல்லையை காட்டுறார். ஸோ இதனால வந்து அவர் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த இடம், அங்க இருக்கக்கூடிய மக்கள், சூழ்நிலை, தேவை, ராமராயாவினுடைய சங்கல்பம், காலம், இதெல்லாத்தையும் அனுசரித்து அவர்கள் தங்களை அழகாக செதுக்கிறார்கள், கன்வெர்ட் பண்ணிக்கிறார். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, அவர் வந்து இந்த டாக்லில எல்லாம் இருக்கும்பொழுது பிக்ஷருக்கு ஒரு கோமணத்தை கட்டிட்டு தான் போறார். அப்போ ஒரு அம்மா ஒரு இந்த பசங்கள்லாம் ஒரு காவி லுங்கி மாதிரி கொடுத்தாங்க, அதை கட்டிட்டு பிக்ஷருக்கு ஒரு அம்மா சொல்லலாம், நல்லது இப்படிதான் இருக்கணும், நீ ஒரு சமூகத்துல இருக்காய், நீ வெறும் கோமணத்தை கட்டிட்டு ஒவ்வொரு வீட்டு வாசல்ல போய் பிக்ஷை போடுன்னு கேட்க முடியாது, there is a method அப்படின்னா ஓ அப்படின்னு படிச்சுக்கிறார். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒன்று படிச்சுப்பா, ஒவ்வொரு காலகட்டத்தில் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். சர்வைவல்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இந்த உலகத்தை வாழ வைப்பதற்காக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வார்கள். சுவாமி ராமானுஜர் விஷயத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்புறார். கிளம்பும் பொழுது அவர் நம்ம கூரத்தாழ்வானுடைய வெள்ள வஸ்திரத்தை உடுத்திட்டு தான் போறார். அவர் சன்னியாசி ராமானுஜர், அவர் காவியை தான் உடுத்திட்டு போகணும். ஆனா கூரத்தாழ்வான் தன்னுடைய காவியை உடுத்திட்டு போனதுனால ராமானுஜர் கூரத்தாழ்வானுடைய வெள்ள வஸ்திரம், சன்னியாசி வெள்ளை வஸ்திரத்தை உடுத்தக்கூடாதுன்னு தர்மம். ஆனா அது மீற அந்த காலகட்டம் அப்படி. அந்த மாதிரி யுக தர்மம்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சில சமயங்கள்ல தர்மம், அவளுக்கு தர்மம் தான் பெருசு. தர்மம் வந்து பலவிதமா உண்டு, நீங்க ஜெனரலைஸ் பண்ண முடியாது. நான் குருஜி அம்மாட்ட சொல்ல கேட்பேன், என்னம்மா இப்படி கோச்சிக்கிறாள் அவளை, அப்படியே அவளை கோச்சினாதான் அவளுக்கு புத்தி வரும். அது சில பேர்ட்ட அப்படி குழந்தையா இருப்பேன், என்னம்மா அவட்ட குழந்தையா இருக்காடே, அது என்னடாப்பா வெகுலிடா, அது ஒன்றும் விவரமே பத்தல. அதே விஷயத்த அதே தப்பா கூட இருக்கலாம், ரெண்டு விஷயம் பண்ணா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் இருக்கும். டிபெண்ட்ஸ். ஏன்னு கேட்டா இவ அகம்பாவத்தில் பண்ணாளா, திமிரில் பண்ணாளா, இட்டிகாரத்தனமா பண்ணாளா, தெரியாம பண்ணாளா, யாரா சொல்றதை வச்சு பண்ணாலும் நிறைய இருக்கு. அதனால குரு வந்து நிறைய யோசிக்கிறார். குருவுடைய மண்டைக்குள்ளே உடனே உங்களால் யோசிக்கவே முடியாது. யோசிச்சு வச்சுக்கோங்களேன், ஐயோ குருவே சரணம்னு விழுந்துருவேன். அப்ப சமர்த்த ராமதாச ஒரு
அந்தந்த மடாதிபதிகள் வச்சிருக்காங்களே, இப்போ உத்தவ் எங்க தாக்கலையில், கல்யாண் சுவாமி, அப்புறமா எங்க நம்ம இதில் இந்த விட மசூர், அங்கே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தரையா இருக்கிறார் இல்லையா. ஸோ எல்லாருக்கும் ஒரு காமன் அஜெண்டா இருக்கணும் இல்லையா, பொதுவான ஒரு டீச்சிங் இருக்கணும் இல்லையா. ஸோ அவளுக்காக ஒரு 6 விஷயங்களை அவர் சொன்னார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அது என்ன அப்படின்னா, முக்கியத்தே ஹரிகதா நிரூபன், दूसरे राजकारण, तीसरे सावधपन सर्व विषयी, सावधपन सर्व विषयी, चौथा अत्यंत सक्षेप, फेढ़ावे नाना आक्षेप, अन्यायो थोर अथवा अल्प क्षमा खरीत जारे. இது முக்கியமா அந்த மதங்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய சிஷ்யாளுக்கான ஒரு 6 விஷயங்களை சொல்ல, ஹவு தே ஹாவ் டு ஹேண்டில் த பீப்புள் அப்படின்ற மாதிரி. முக்கிய ஹரிகதா நிரூபன், அதுல அவர்கள் முதல்ல ஹரிகதை நன்னா பாவத்தோட சொல்லணும். பகவானுடைய ரூபலாவண்யம், பகவானுடைய லீலைகள், பகவான் எப்படி ரூபம் இல்லாமல் எல்லா காரியங்களையும் பண்றான். ஸோ இதுதான் முக்கியத்தே ஹரிகதா நிரூபணம். ஹரிகதை இப்ப நம்ம வேதவியாசர் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், மகாபாரதம் எல்லாம் எழுதுறார். ஆனா பகவான் பார்த்தா அவர் இன்னும் எக்ஸ்ட்ராக்ட், இன்னும் ஜம்முன்னு சொல்லணும்னா நாரதரை வச்சுட்டு ஸ்ரீமத் பாகவதம் எழுத சொல்றார். அதை பார்த்தா நிறைய ஹரியினுடைய லீலைகள். அந்த மாதிரி ஜனங்கள், அப்ப வேதவியாசருக்கு சமாதானம் எங்க ஹரிகதையில தான். எல்லா ஜீவனுக்குமே ஹரிகதை கேட்கறது தானே. இப்ப டெய்லி சமர்த்தராமதாசர் ஏன் கேட்கறது? ஹரிகதை, ஹரிதாச கதை. இது ரெண்டுமே மனசுக்கு ஒரு தைரியம், உற்சாகம், நம்பிக்கை எல்லாம் கொடுக்கறது இல்லை, உங்களை புதுசாக்கிட்டே இருக்கும். இந்த ஹரிகதை, பக்த விஜயம் இதெல்லாம் உங்களை திரும்ப 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 ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும், ரெஜுவனேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்குதான் அந்த ஹரிகதை சத் சங்கம். அதனாலதான் ரொம்ப முக்கியம் சத் சங்கம். சத் சங்கத்தில் இருந்துட்டே இருக்கணும் நீங்க. அதுக்காக தான் இந்த வாட்ஸ்அப் சத் சங்கம் எல்லாம் உங்களுக்கு அந்த டச் இருந்துட்டே இருக்கணும். இப்ப பல ஊர்கள்லாம் போறேன், எங்க இருந்தாலும் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு அந்த அந்த ஒரு டச் இருக்கணும். ஏதோ ஒரு விஷயம் போட்டுட்டே இருப்பேன். ஒரு போஸ்டர், ஏன்னா சில பேருக்கு அந்த கிருஷ்ணா போஸ்டர்ஸ் வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கும், சில பேருக்கு அந்த ரீல்ஸ் டெய்லி காத்தால 1 நிமிஷம் வாழ்க்கையை பற்றிய விஷயம் இல்லாட்டி எவ்வளோ நிறைய இருக்கு பண்றோம். இந்த மாதிரி சமத் ராமதாசர். இப்ப மார்கழி மாசம் வந்தா திருப்பாவை, முன்னாடிலாம் காலை மாலை 2 வேலையுமே பண்ணிட்டு இருந்தோம், தனியாக ஆடியோவே போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா அந்தந்த இடத்துல யாத்திரை போன இடத்துடைய வீடியோஸ், அந்த இடத்தினுடைய ஸ்தல புராணம் இதெல்லாம். அப்புறம் ஆனந்த வேதம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஏதான முக்கியமான விஷயங்கள், நாட்கள், பண்டிகைகள் இதை பற்றி. இப்போ கூட ஸ்பாட்டிஃபைலாம் வந்து, ஸ்பாட்டிஃபைன்றது ஒரு ஆடியோ ஆப். நீங்கள் மொபைலெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அதில் போட்டிருக்கக்கூடிய சரித்திரங்கள் நீங்கள் அப்படியே வாக்கிங் போகும்போது கூட காதில் போட்டுட்டு கேட்கலாம். இப்போ துக்காராம் மகாராஜோடதுன்னா 750 நாள் என்னமோ கண்டினியூஸாக 750 நாள் நீங்கள் அப்படி கேட்டுட்டே இருக்கலாம். அது மாதிரி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, நாம்தேவ், ஏக்நாத் மகாராஜ், ஞானேஸ்வர் மகாராஜ், மீரா சரித்திரம், சமர்த் ராமதாசர் விஷயம் எல்லாமே ஸ்பாட்டிஃபைல இருக்கு. ஸ்பாட்டிஃபை அப்படின்ற ஒரு ஆப். ஸோ நிறைய பேர் பாட்டு கேட்பாதுல. ஸோ ஸ்பாட்டிஃபை போனாலும் அதில் நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு சத்சங்கம் கேட்டுட்டு பார்க்கில் வாக்கிங் போகலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஜிம்மில் யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான். இப்போ எப்போ வேணால் எந்த இடத்த வேணால் திருப்பி கேட்கலாம் நீங்கள், அது ஸ்பாட்டிஃபைல அங்கே இருக்கு. ஸோ ஹரிகதா சமத்ராமதாசர் அந்த மதங்களை நிர்வாகம் பண்றவனுடைய முதல் குவாலிட்டியா சொல்றது, முக்கியமாக வச்சுக்க வேண்டியது முக்கியத்தே ஹரிகதா நிரூபன்.
ரெண்டாவது தூசரே ராஜகாரன். அதாவது அந்த சிஷ்யர்கள் ஹரிகதையெல்லாம் பண்ணணும், ஹரிகதையெல்லாம் கவனிக்கணும், அதே சமயத்துல ராஜாங்க விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா சமர்த்த ராமதாசர் காலம் முகலாயர்கள் அக்கிரமம் பண்ணிட்டு இருந்த காலகட்டம். அவ என்னென்ன சமயத்துல என்ன டிசிஷன்ஸ் எடுக்கிறா, ஜனங்கள் எப்படி படுத்துறா, ஜனங்கள் மனசுல என்ன கவலைகள் இருக்கு, அவளுக்கு எந்த விதத்துல தைரியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொலிட்டிக்கல் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். இங்க மாதுக்கறி வாங்க போவா இல்லையா, பிக்ஷை எடுக்க போகும்போது வயிற்றொப்பறதுக்காக சோத்தை வாங்கறதுக்காக மட்டும் இல்லப்பா, மக்களுடைய பொருளை யார் வீட்டில் வாங்கல அவளோட பொருளாதார நிலைமை என்ன இருக்கு, அவளால் நமக்கு பிக்ஷை போட முடியும். ஏன்னா ஆதிசங்கர பகவத் பாதர் ஒரு வீட்டில் போய் பிக்ஷை கேட்குறாரு இல்லையா, அப்போ அந்த வீட்டம்மா ஒரு வீட்டில் இருக்க ஒரு நெல்லிக்காய் ஊறுகாய் தானே கொடுக்குறா, ஒரு நெல்லிக்காய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த அம்மாவுடைய உதார குணம், அவளுடைய ஏழ்மை ரெண்டும் தெரிஞ்சு கனகதாரா ஸ்தோத்திரம் சங்கரர் பாட அந்த வீட்டில் அப்படியே கனகதார வருஷிச்சது அப்படின்னு காண கிடைக்கிறது. நான் போயிருக்கேன் அந்த இடம். காலடியிலிருந்து எங்க போயிட்டு வரும்பொழுது நான் காலடியிலிருந்து கொஞ்சம் தள்ளி சின்மயா மிஷினுடைய ஒரு இடம் இருக்கு. அங்கதான் சங்கரோட அம்மா வீட்டில் தான் பிறந்தான்னு சொல்லிட்டு அதுதான் பர்த் பிளேஸ் அப்படி இருக்கு. காலடி அவர் அப்பா ஊர், ஆனா வாழ்ந்த இடம் காலடி. சில ரெண்டு விதமா உண்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி பிக்ஷை எடுக்க போகும்பொழுது ஜனங்களுடைய நிலைமை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தூசரே தே ராஜ்காரன், அது ரொம்ப முக்கியம். நீங்க எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம்னு இருக்கேன், உலகம் தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு தேசம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, முன்னாடி தேசம் எப்படி இருந்தது, இன்னைக்கு ராமர் கோயில் கட்டிருக்கோம்னா ஸோ அந்த தேசத்தினுடைய ஸ்திதி எப்படி இருக்கும், இப்போ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு, யூ ஷுட் நோ பொலிட்டிக்கல். அதாவது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை வம்பு பேசிட்டு இல்லாட்டி அது நிறைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது அனலைஸ் பண்ணி இதில் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்டிவாக எப்படி நாம் இதை ஒழுங்காக இந்த ராஜ்யத்தினுடைய விஷயங்கள்ல நாம் எப்படி பங்கெடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு ஓட்டு போடுறதான் உண்டு இல்லையா, அந்த மாதிரி தான் அதெல்லாம். ஸோ ஹரிகதா நிரூபணம் ரெண்டாவது ராஜ்காரன். மூணாவது சொல்றான் திஸ்ரேதே ஒரு நிமிஷம் வர சாவதபன் சர்வ விஷய். மூணாவது ஒரு சாவதான் சொன்ன ஜாகிரதா, பி காஷியஸ். அதாவது இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், யாரோட பேசிட்டு இருக்கோம், நம்ம மனசு எப்படி இருக்கு, நம்மளுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு, நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, எல்லாத்துலேயும் ஒரு ஜாகிரதைனா. இப்போ தனி ஒரு மனிதன் அப்படின்னா அவனுக்கு சில சமூக பொறுப்புகள் இருக்கு. ஆச்சா, தனி மனிதனே ஒரு குடும்பத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி தான் வெளில போறான். இந்த வீட்டு பையன், இந்த வீட்டு பொண்ணு அப்படின்றோம். அப்ப அந்த ஊர்னு வச்சுக்கோங்க, அவன் இந்த ஊருக்காரன், அவன் இந்த மொழி பேசக்கூடியவன். வெளியில போயாச்சுன்னா இந்த தேசத்துக்காரன் இந்தியன் தான் வரும், ரைட்? அப்ப எந்த ஊர்லாம் பேச மாட்டா. ஸோ வெளிநாடு போயாச்சுன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப சரியான விஷயங்கள் முன்னாடி நம்ம தேசத்தோட பேர் கெட்டு போயிடும். ஸோ அதனால நம்ம எந்த லெவல்ல இருக்கோமோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நாம அந்த ஒழுங்கா இருக்கணும். அந்த டிசிப்ளின் சொல்லுவோம் இல்லையா, அந்தந்த ஏஜுக்குரியதான ஒரு டிசிப்ளின் உண்டு இல்லையா. இப்போ குட்டி குழந்தையா இருக்கு, நினைச்ச இடத்துல உச்சா போகும், நினைச்ச இடத்துல ஆகி போகும். அது கொஞ்சம் பெருசாக அம்மா சொல்லி பழக்கப்படுத்தி விட பாத்ரூம்ல போய் போகணும். அதுக்கு நல்ல ஒரு 8 வயசு மேலே ஆயிடுச்சுன்னா அது கண்ட இடத்துல உட்காந்து மூச்சாலாம் போகக்கூடாது. ஹாஸ்பிட்டல் அது பாத்ரூம்ல போய் தான் போகணும். அப்போ 25 வயசு பையன், அப்போ அந்த அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி பிஹேவியர். அப்போ
நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ, நீங்க ஒரு அம்மாவாயாச்சு அப்பாவாயாச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்க நடவடிக்கைகள் இருக்கணும். நீங்க ஒரு கம்பெனியில் இருக்க, உங்க கம்பெனில ஒரு போஸ்ட் இருக்குன்னா அந்த போஸ்ட்டுக்கு தகுந்த ஒரு நடை, உடை, பாவனை, வார்த்தைகள் எல்லாமே இருக்கு. நீங்க ஜெனரலைஸா இருக்க முடியாது. அது ஒரு கெத்துன்னு அர்த்தம் இல்லை. அந்தந்த பதவிக்கு தகுந்தாற் போல உங்களுடையதான விஷயங்கள் இருக்கணும். ரைட்டா? ஸோ எப்பவுமே ஒரு ஒரு ஜாகிரத, ஒரு நிதானம் இருக்கணும். திஸ்ரே தே சாவதபன் சர்வ விஷய். ஸோ முதல்ல எப்பொழுதுமே ஹரிகதை, ரெண்டாவது ராஜாங்க விஷயங்கள், மூணாவது எப்பொழுதுமே தங்களுடைய காரியங்கள்ல ஒரு ஜாகிரதை நிதானம் இருக்கணும். நாலாவது சௌதா அத்தியந்த சக்ஷேப. 3 சொல்லியிருக்கேன்ல, மீதி 3 நாளைக்கு சொல்றேன். ஓகே, நிதானமாக கவனிப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. राधे कृष्णा. जय बोलो वीर वीर सूरांजनेय स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.